கருணை கொண்ட உள்ளத்தால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 358வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 359வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம். கைகேயியை மேலும் புகழ்ந்த தயரதன் அவளது துயரத்தை களைவேன் என பேசுதல். பாடல் எண் 359. என்னை நன்கு காத்து வரும் என் மனத்தின் விழியகமி அன்பின் நல் வழி தந்தே ஆதரிக்கும் ஒளியகமி நன்மைகள் யான் பெற்றிடவே நற்புவி வாழ் எழிலகமி உன் துயரை யான் களைவேன் ஒரு வார்த்தை மொழியகமி. இதுவே அந்த 359வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என்னை நன்கு காத்து வரும் என் மனத்தின் விழியகமி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், கைகேயிடமிருந்து அவளுக்கு நேர்ந்தது என்ன என்பதற்கான பதிலை எங்கனமேனும் முயன்றாவது பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தயரதன் அவளிடம் தொடர்ந்து பேசினான். தன்னை நல்ல முறையில் நன்றாக காத்து வரும் விதமாக செயல்படும் தனது உள்ளம் கொண்ட கண்களின் அகம் என்னும் விழியகமாக இருப்பவள் கைகேயியே என்று அவளை புகழ்ந்தான். அன்பின் நல் வழி தந்தே ஆதரிக்கும் ஒளியகமி. அத்துடன் அன்பினையே அடிப்படையாக கொண்டு இயங்கி தன்னை காக்கும் நல்ல வழிகளையே தான் பெற வைத்து அந்த நல்வழி பாதையாக தானே இருந்து தன்னை காக்கும் பணியினை செவ்வனே செயல்படுத்தி வருவதன் மூலம் தனக்கு ஆதரவு தந்து தன்னை காப்பாற்றும் விழிகளுக்கும் பார்வை கிடைக்க செய்யும் ஒளியகமாக திகழ்பவளும் அவளே என்றும் நன்மைகள் யான் பெற்றிடவே நற்புவி வாழ் எழிலகமி. தான் இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகளை பெற்று மகிழ்வதற்காகவே இந்த பூமியிலே வாழ்ந்து வரும் அழகே குடியிருக்கும் அகம் என்றும் சொல்லும் வண்ணமாக திகழும் எழிலகம் என்னும் மிகவும் அழகு மிகுந்த உள்ளத்தினையே வீடாக கொண்டு செயல்படும் நல்லவள் அவள் என்றும் கூறி அவளை பல்வேறு விதமாய் புகழ்ந்து வந்த தயரதன், உன் துயரை யான் களைவேன் ஒரு வார்த்தை மொழியகமி. அப்புகழ்ச்சியோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து அவள் கொண்ட துயரத்தை தான் நீக்குவேன் என்றும் அதற்காக தன்னிடம் அவள் கொண்ட துயரம் எவ்வாறானது என்றும் யாரால் ஏற்பட்டது என்றும் மொழியின் அகமாகிய மொழியகம் என்னும் அவளது உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்றும் கூறினான். இதுவே இந்த 359வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 360வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.